ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்க போகிறோம். இன்று போய் நாளை வா அப்படிங்கிற ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முல்லா ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அப்போ முல்லா எப்படி பேசுகிறாரு, அவரோட பேச்சு திறமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக எல்லாரும் அதை அறிய ஆவலாக இருந்தாங்க, பக்கத்து ஊரில் இருந்தவங்களாம். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணாங்க, பக்கத்து ஊரில் இருந்த கிராம மக்கள் முல்லாவை அவர் ஊருக்கு பேசுகிறதுக்காக கூப்பிட்டாங்க. அப்போ முல்லா என்ன பண்ணார், சரி நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய பொற்காசுகள் வாங்கிட்டார். பொற்காசுகள் வாங்கினவர் என்ன பண்ணார், அந்த மேடைக்கு போனார். மக்கள்லாம் ஆர்வமாக அவர் என்ன தான் பேச போகிறாரு, எல்லோரும் இவரோட பேச்சு திறமையை புகழ்கிறாங்களே, என்ன தான் பேச போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ முல்லா கேட்டாராம்மா, இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. மக்கள் எல்லாம் தெரியாது 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 அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க. முல்லா சொன்னாராம்மா, நான் என்ன பேச போகிறேனே தெரியாத உங்ககிட்ட நான் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு போயிட்டாராம்மா. மக்களுக்கு அவரை விடக்கூடாது, எப்படியாவது அவரை பேச வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் காசு கொடுத்து கூப்பிட்ருக்குறாங்க, இன்றைக்கி பேசுங்கன்னு சொல்லிட்டு. அவரும் அடுத்த நாள் போய் பேசியிருக்கிறாரு. வழக்கம் போல் எழுந்திரிச்சு, இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தெரியும் தெரியும் அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க. உடனே முல்லா, அதான் உங்களுக்கே தெரியுமே நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு நான் அதை தனியாக பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்து போயிட்டாராம்மா. மக்களாக ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் போய் மறுபடியும் காசு கொடுத்து பேச கூப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி எப்படியாவது முல்லாவை நம்ம பேச வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ கூப்பிட்டு அவர் மேடைக்கு வந்தோடனே, இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கூட்டத்தில் இருந்தால் பாதி பேர் தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க, மீதி பேர் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. முல்லா எந்திரிச்சு மைக்கு பக்கத்தில் வந்தாராம்மா. மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், அப்பா நம்ம இன்றைக்கி சொன்ன பதிலால் முல்லா ஏதாவது ஒன்று பேச போகிறாரு அப்படின்னு. முல்லா சொன்னாராம்மா, இந்த கூட்டத்தில் இந்த பாதி பேருக்கு நான் என்ன பேச போகிறேன்னு தெரியும், பாதி பேருக்கு நான் என்ன பேச போகிறேன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இறங்கி போயிட்டாராம்மா. மக்கள் எல்லாம் ஏமாந்து போயிட்டாங்களாம்மா. அடடா, இன்றைக்கும் நம்மளால் முல்லாவை பேச வைக்க முடியலையே, என்ன ட்ரை பண்ணியும் முல்லாவை பேச வைக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு ஏமாந்து போயிட்டாங்களாம்மா. ஸோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த எப்படி வேணாலும் நம்ம நமக்கு அறிவு இருந்துச்சு, நம்ம ப்ரில்லியண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் அந்த விஷயத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். குட்டீஸ், கதை பிடிச்சிருந்துச்சா?